ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நகை வாங்கும்போது அதுக்கு வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட்டு வீடியோலே செய்கூலி, சேதாரம், அப்புறம் ஜிஎஸ்டி அதெல்லாம் எப்படி என்னென்னு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க பாருங்கள். மேக்கிங் சார்ஜ் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுவும் நான் ஆல்ரெடி பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். பெரிய பெரிய ஷாப்பில் பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. சின்ன ஷாப்பில் அதாவது இப்போ 1 பவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிராம் வேஸ்டேஜாக அவங்க போடுவாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6620 ரூபா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் 1 பவுன் கோல்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போது 8 கிராமுக்கு கால்குலேஷன் நம்ம போடணும். நீங்கள் போடும்போது இப்போது 8 இன்ட்டு அதோட கோல்டோட ரேட் இருக்குல்ல 1 கிராமுக்கு, அதை போட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கலாம். இப்போது 8 கிராமுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 52,960 ரூபா வருது. நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கலாம். வேஸ்டேஜ் நான் ஒரு 7% போட்டிருக்கேன். ஒவ்வொரு கடையிலையுமே நம்ம எடுக்கிற நகையை பொறுத்து வேஸ்டேஜ் மாறும். நான் எக்ஸாம்பிளுக்காக 7 போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வருதோ அதை போட்டு கால்குலேஷன் போட்டுக்கணும். இப்போது கோல்டுக்கு மட்டும் நம்மளுக்கு 52,960 ரூபா வருது. இன்ட்டு நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அதை போட்டு டிவைடட் பை 100 போடணும். நீங்கள் இதே மாதிரியே கால்குலேட்டர்லேயும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோன்லேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி டைப் பண்ணணும். ஃபோன்லேயும் இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். அதுதான் வேஸ்டேஜ். நீங்கள் ஃபோனில் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இன்ட்டு போட்டு 7 டிவைடட் பை 100 போடலாம். ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கோல்டோட வேல்யூ வந்துச்சுல்ல 52,960 ரூபா, அதை போட்டுட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 7 போட்டிங்க அப்படின்னா அதே அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி 7 டிவைடட் பை 100 கூட நீங்கள் போட வேண்டியதில்லை. டைரெக்டாகவே கோல்டோட அமௌண்ட்டை போட்டுட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுட்டு நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அதை போட்டிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வேஸ்டேஜ் கிடச்சிரும். இப்போ மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நகைக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த வேஸ்டேஜ் நான் இன்றைக்கி 500 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 8 கிராம், அதாவது 8 கிராமுக்குள்ள கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ், இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா ஒரு டோட்டல் அமௌண்ட் வரும். அதுக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி தனியாக போடுவாங்க. இப்போ 8 கிராம் கோல்டுக்கு இவ்வளோ ரூபா வந்திருக்கு, 52,960. வேஸ்டேஜ் நம்மளுக்கு 3,702.2 வந்திருக்கு. ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் 500 வந்திருக்கு. அப்போது இதெல்லாம் டோட்டல் பண்ணும்போது 57,162.2 வந்திருக்கு. இப்போ இதுக்கு தான் டோட்டலாக ஜிஎஸ்டி நம்மளுக்கு 3% போடுவாங்க. ஜிஎஸ்டி இப்போது 3%. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக கிடச்சிச்சில ஒரு வேல்யூ, வேஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்து அதோட வேல்யூ இன்ட்டு 3 டிவைடட் பை 100 போட்டிங்க அப்படின்னாலும் இதே வேல்யூ தான் வரும். ஃபோன்லேயும் இதே மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு வந்துச்சுல்ல, அது பர்சன்டேஜ் சிம்பிள் 3 போட்டிங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு வந்துடும். இப்போது இந்த கோல்டோட டோட்டல் வேல்யூ இருக்குல்ல 57,000 நம்ம போட்டோம்ல, டோட்டல் 57,162. அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணோன்னா இந்த அமௌண்ட் வரும். 52,876.86 வருது. இதுதான் 1 கிராம் கோல்டு ரேட் எடுக்க போனீங்க அப்படின்னா வேல்யூ வரும். இப்படி தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். ஃபோன்லேயே நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் கால்குலேஷன்.
இது ஒரு வேளை உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா, டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன்.